மக்கள் முன்னேற்றத்திற்கு புதிய நம்பிக்கை அளிக்கும் பட்ஜெட் என்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இலக்காகவும் மக்கள் நலனை மையமாகவும் இந்த பட்ஜெட் கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். மக்களின் முன்னேற்றத்திற்கு இந்த பட்ஜெட் புதிய நம்பிக்கை அளிக்கும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். மக்களின் முன்னேற்றத்திற்கும் புதிய நம்பிக்கைக்கும் முன்னேற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இலக்காகவும் மக்கள் நலனை மையமாகவும் கொண்டு ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அனைவரும் பாராட்டும் வகையில் 2026-27 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ள நிதித்துறை அமைச்சர் மரியவெல்சனுக்கும் வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திருத்திய நிதிநிலை அறிக்கையானது மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், அரசு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கும் புதிய நம்பிக்கையை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், வேளாண்மை நிதிநிலை அறிக்கையானது தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியோடு அதன் தொழில் சார்ந்த கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்துவதோடு அனைத்து தரப்பு விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளமான தமிழ்நாட்டை நோக்கிய வெற்றி பயணம் தொடரட்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்கள் முன்னேற்றத்திற்கு புதிய நம்பிக்கை அளிக்கும் பட்ஜெட் என்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இலக்காகவும் மக்கள் நலனை மையமாகவும் இந்த பட்ஜெட் கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். மக்களின் முன்னேற்றத்திற்கு இந்த பட்ஜெட் புதிய நம்பிக்கை அளிக்கும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். மக்களின் முன்னேற்றத்திற்கும் புதிய நம்பிக்கைக்கும் முன்னேற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இலக்காகவும் மக்கள் நலனை மையமாகவும் கொண்டு ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அனைவரும் பாராட்டும் வகையில் 2026-27 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ள நிதித்துறை அமைச்சர் மரியவெல்சனுக்கும் வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திருத்திய நிதிநிலை அறிக்கையானது மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், அரசு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கும் புதிய நம்பிக்கையை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், வேளாண்மை நிதிநிலை அறிக்கையானது தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியோடு அதன் தொழில் சார்ந்த கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்துவதோடு அனைத்து தரப்பு விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளமான தமிழ்நாட்டை நோக்கிய வெற்றி பயணம் தொடரட்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.